ஹே கோடர்ஸ். ஸோ நம்மளுடைய சி ப்ரோக்ராமிங் சீரீஸில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்மட் ஸ்பெசிஃபையர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்மட் ஸ்பெசிஃபையர்ஸ்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபார்மட் ஸ்பெசிஃபையர்ஸை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ நமக்கு சியில் ஒரு டேட்டா டைப்புக்குமே ஒரு ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ அதில் இன்டீஜர் டேட்டா டைப்னுடைய ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா %d. ஸோ இப்போதைக்கு இன்டீஜர் டேட்டா டைப்னுடைய ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் %d அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் சொல்ல போகிற எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன டேட்டா டைப்புக்கு என்னென்ன ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் இருக்குது அப்படின்றத பார்ப்போம், ஓகேவா? ஸோ இப்போது இந்த printf அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் சாக்லேட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சாக்லேட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ அதை நான் ரன் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்? அஃப்கோர்ஸ் எனக்கு சாக்லேட்ஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகும், ஓகேவா? இப்போ நான் இந்த சாக்லேட்ஸ் அப்படின்றதுக்கு முன்னாடி நான் ஒரு 10 சாக்லேட்ஸோ அல்லது 20 சாக்லேட்ஸோ ஸோ இப்படி நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கே தான் நம்ம ஃபார்மட் ஸ்பெசிஃபையர்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல ஒரு ஏ அப்படின்ற வேரியபிளை இன்டீஜராக டிக்ளேர் பண்ண போகிறேன், ஓகேவா? ஏ அப்படின்றது வேரியபிள், இன்ட் அப்படின்றது டேட்டா டைப், ஓகே. ஸோ இதுக்கு நான் ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ண போகிறேன். ஸோ இது இன்டீஜர் வேரியபிள் அப்படின்றனால 10 அப்படின்றத அசைன் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த லைனில் நான் கோலன் வச்சுட்டேன், ஓகேவா? இப்போது இந்த ஏ என்னுடைய வேல்யூவை நான் இந்த சாக்லேட்ஸ் அப்படின்றதுக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இதான் என்னுடைய டாஸ்க். ஸோ இப்போது இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏன்ற வேரியபிள் இருக்கு இல்லையா? ஸோ இதனுடைய டேட்டா டைப் என்ன? இன்டீஜர். ஸோ இன்டீஜர் டேட்டா டைப்னுடைய ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் நம்ம என்ன பார்த்தோம்? %d. ஸோ அதை இந்த சாக்லேட்ஸ்க்கு முன்னாடி நான் போட்டேன், ஓகேவா? போட்டுட்டு இந்த ஸ்ட்ரிங் முடியுது இல்லையா, அதாவது டபுள் கோட்ஸ் முடிகிற இடத்துல ஒரு கமா கொடுத்து ஏ அப்படின்றத கொடுக்கணும். இந்த ஏனுடைய வேல்யூ இந்த %d போய் ரீப்ளேஸ் ஆகும், ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னா ஏனுடைய வேல்யூ நமக்கு என்ன? 10. அப்போது இந்த 10 அப்படின்ற வேல்யூ இந்த %d போய் ரீப்ளேஸ் ஆகும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 10 சாக்லேட்ஸ் அப்படின்றது வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏனுடைய வேல்யூவை நான் 20 அப்படின்னு மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? ஏனுடைய வேல்யூ 20, இந்த 20 போய் %d இருக்க இடத்துல ரீப்ளேஸ் ஆயிரும். அப்போ எனக்கு 20 சாக்லேட்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும், ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் ப்ரோ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இந்த இன்ட் ஏ ஈக்குவல் டு 20ன்ற லைனை எடுத்துட்டு இந்த கமா ஏன்றதை எடுத்துட்டு இந்த %dக்கு பதிலாக நம்ம 10 அப்படின்னு போட்டு ரன் பண்ணாலே நமக்கு 10 தானே அவுட்புட் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஓகே? 10 சாக்லேட்ஸ் அப்படின்னு அவுட்புட் வருது, இந்த மாதிரி நம்ம பண்ணலாமேன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். எதுக்கு நம்ம ஃபார்மட் ஸ்பெசிஃபையர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற டவுட்டும் உங்களுக்கு வரலாம். ஸோ இப்போது இந்த கோடை நீங்கள் எத்தனை தடவை ரன் பண்ணாலும் 10 சாக்லேட்ஸ் அப்படின்றதான் அவுட்புட் வரப்போகுது. பட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஏன்றது நம்மளே 20 ப்ரோக்ராமில் கொடுத்துட்டோம் இல்லையா? ஸோ அப்படி கொடுக்காம யூசர்கிட்டருந்து வேல்யூ வாங்குவோம். யூசர் என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அதுதான் போய் ஏல ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போது அந்த வேல்யூ தான் ஏல ஸ்டோர் ஆகுது அப்படின்னும் போது நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா யூசர் என்ன வேல்யூ கொடுத்தாங்களோ அதுதான் இந்த %d வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏனுடைய வேல்யூ அவங்க 15 கொடுக்குறாங்க அப்படின்னா 50 சாக்லேட்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். 100 கொடுக்குறாங்க அப்படின்னா 100 சாக்லேட்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகும். பட் நம்மளே ப்ரோக்ராமில் கொடுக்குறோம் அப்படின்னும் போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 10 நம்மளே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எத்தனை தடவை ரன் பண்ணாலும் யூசர்கிட்டருந்து வாங்கினாலுமே கூட நமக்கு 10 சாக்லேட்ஸ் தான் பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கு தான் நமக்கு ஃபார்மட் ஸ்பெசிஃபையர்ஸ் யூஸ் ஆகுது, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சியில் என்னென்ன ஃபார்மட் ஸ்பெசிஃபையர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம், ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி சியில் இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ் தான் இதெல்லாம். இன்ட்டு, லாங், ஃப்ளோட், டபுள், கேர். ஸோ இதில் இன்டீஜர்னுடைய ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் என்ன அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், %d. ஸோ லாங்னுடைய ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா %ld, ஓகேவா? ஸோ அது வந்து ஐ கிடையாது, %ld. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளோட் அப்படின்ற டேட்டா டைப்பு பாயிண்ட் வேல்யூஸை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய டேட்டா டைப். ஸோ அதனுடைய ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா %f. ஸோ நெக்ஸ்ட்டு டபுள்னுடைய ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் %lf, ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேரக்டர்னுடைய ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா %c.
ஸோ இன்டீஜருக்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நீங்கள் ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 டேட்டா டைப்புக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எப்படி இன்டீஜருக்கு போட்டோமோ அதே மாதிரி தான். ஜஸ்ட் நீங்கள் நம்ம இன்ட் ஏன்னு டிக்ளேர் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த இன்ட்டுக்கு பதிலாக நீங்கள் லாங் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதே மாதிரி பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம பர்சன்டேஜ் டின்னு இன்டீஜர் கொடுத்த மாதிரி நீங்கள் பர்சன்டேஜ் எல்டின்னு லாங் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளோட் டபுள் கேர். ஸோ இந்த 4க்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.